friends, இன்னைக்கு நாம பார்க்க போற video about WBCs, white blood cells. And white blood cells ஓட இன்னொரு பேர் வந்து leukocytes. Okay? So before we are reaching this topic, நம்ம டாக் பண்ண வேண்டியது என்னன்னா WBC எதுக்கு பயன்படுது? ஓகே, அதுக்கு முன்னாடி சப்போஸ் நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அது வந்து பாக்டீரியாவால இருக்கலாம், வைரஸால இருக்கலாம், இல்ல ஃபங்கை ஆர் பாராசைட் எது மூலியமோ, எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமோ நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபீவர் ஏதோ ஒன்று வருதுன்னா நம்ம உடம்பு வந்து ரெடியா இருக்கணும். அது கூட வந்து ஒரு டிஃபென்ஸா அகெயின்ஸ்டா இருக்கிறதுக்கு, ரைட்? ஸோ நம்ம உடம்பு வந்து அந்த பாராசைட்டுக்கு சண்டை போடுற மாதிரி ஒரு ஒரு போர் மாதிரி நடத்தணும். நம்ம உடம்புல ஒரு போர் நடக்கும், ஓகே, ஒரு வார் நடக்கும். அந்த அந்த அப்ப நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த WBC. ஓகே, இந்த WBC மூலியமா தான் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னா வெளியே இருந்து ஒரு பாக்டீரியா, வைரஸோ, பாராசைட்டோ ஏதோ உள்ள வரும்போது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதோட டிஃபென்ஸை காட்டுறது வந்து இந்த WBC தான். ஓகே, ஸோ WBC இட் இஸ் ஆல்சோ கால்ட் லுக்கோசைட். ஓகே, அண்ட் எரித்ரோசைட் RBCயோட சாப்டர் நீங்க வீடியோல பார்க்கணும்னா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், அதுல போய் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் we are going to see என்னென்ன சப் டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றது சொன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் WBC? WBC தான் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் WBC. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் WBC. Functions of WBC. Functions of WBC. And at last we are going to see morphology of leukocyte. Morphology of leukocytes. Leukocytes na WBC. Different types of WBCs இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த morphology of leukocyte. Okay, first we are going to see what is WBC. Okay, WBC first point வந்து it is a colorless, okay, colorless substance, colorless cell வந்து WBC. அது white-னு சொல்ல முடியாது, இல்ல வேற grayish-னு சொல்ல முடியாது. They are colorless. Okay, and the lifespan வந்து 10 days. Okay, colorless cell, and the lifespan of WBC 10 days. Okay, 10 days மேல இருக்காது. ஸோ pluripotent ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல் மூலமா புதுசா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் WBC ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொன்னா. ஓகே, அண்ட் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் WBC? ஓகே, கிளாசிஃபிகேஷன் சொல்லும் போது WBC வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, WBC is divided into two things. Leukocytes divided into two things. One will be granulocyte. Granulocitesனா அந்த WBCல வந்து granules இருக்கு, presence of granules. The next type will be agranulocyte. Agranulocitesனா without absence of granules. Okay, granules இருக்காது. So இதான் based on the presence and absence of granules, the WBC is classified into granulocyte and agranulocyte. And இப்ப இந்த granulocyte வந்து based on color of staining the leukocyte. So அந்த leukocyte அந்த WBC ஸ்டெயின் பண்ணும்போது கலர் பொறுத்து சில கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, the first classification will be neutrophils. Okay, and eosinophils. At last basophils. These are the granulocytes. இதுல வந்து இந்த செல்ஸ்ல வந்து granules இருக்கும். Okay, and it is based on color staining. ஒரு கலர் ஸ்டெயின் பண்றது மூலமா neutrophil, eosinophil, basophil classify. And neutrophils have numbering வந்து 60 to 65. Okay, 60 to 65% of neutrophils இருக்கு. Okay, and eosinophils வந்து 1 to 4% of eosinophils, and basophils 0 to 1% of eosinophils.
Okay. Next, coming to agranulocyte. Agranulocyte பார்த்தீங்கன்னா based on morphology and function. Morphology னா ஒரு ஸ்ட்ரக்சர் பொறுத்தும் ஒரு ஃபங்க்ஷன் பொறுத்தும் granulocyte வந்து ஒரு ரெண்டு செல்ல கிளாஸிஃபை ஆயிருக்கு. Okay, based on function and morphology. It is classified into two types of cells. One will be lymphocytes. Lymphocytes and at last monocyte. Monocyte. Okay. Lymphocyte oda percentage வந்து ஒரு 25 to 30%. Okay. And monocyte வந்து 2 to 8%. So, இப்போ ஒரு 100 WBC cells இருக்கு. Okay. So, for example, this is a WBC cell. ஒரு 100 WBC cells இருக்கு. 100 cells இருக்கு. இந்த 100 cellsல 60 to 65% மட்டும்தான் neutrophils இருக்கணும். ஓகே, அது ஒரு டிஃபரன்ஷியல், இது பேர் தான் டிஃபரன்ஷியல் கவுண்ட்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் கவுண்ட்னா நியூட்ரோஃபில்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஈஸ்னோஃபில்ஸ்னா 1 to 4% மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சு, அது கீழே போச்சுனால there is a defect. அப்போ பேசோஃபில்ஸ் 0 to 1% தான் இருக்கணும். 0 இருந்து 1% இருக்குன்னா இதுலயும் ஒன்று இருக்கும். லிம்போசைட்ஸ் 25 to 35%, 30%. மோனோசைட்ஸ் 2 to 8%. ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் சேஞ்சோ இல்லை இந்த 100 செல்ஸ்ல ஏதாச்சும் மேல கீழே அப்படி இருந்தாலோ there is a defect. Okay, and in the count 60 to 65%, 1 to 4%, 0 to 1%, 25 to 30%, 2 to 8%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து ஒரு 100 செல்ஸ்ல நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒரு கணக்கு போடுறது வந்து டிஃபரன்ஷியல் கவுண்ட். தட் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் கவுண்ட். Differential count. Okay, this is the classification of WBC. And coming to the function of WBC. Okay, so functions of WBC, neutrophils and monocytes. So இது ரெண்டுத்துக்கும் ஒரு function இருக்கு. Neutrophils and monocytes each have one function. The function is called phagocytosis. Phagocytotic. ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா வந்துச்சுன்னா சைட்டோபிளாசம் வழியா ஒரு வெசிக்கல் போட்டு, சப்போஸ் இதுதான் ஒரு அதோட மெம்பரேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு. இது கிட்ட வரும்போது இது என்ன பண்ணணும்னா ஒரு பாகோசைட்டோசிஸ்னா இப்படி அதோட செல் வந்து இப்படி கவர் ஆயிட்டு இதை போய் இப்படி உள்ள இழுத்துக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து அலோவ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பாகோசைட்டோசிஸ்னா செல் ஈட்டிங். அந்த செல் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஈட் பண்றது தான் phagocytosis. Monocyte and neutrophils ரெண்டுமே இது வேலை பண்ணுது phagocytosis. Okay, coming to eosinophils. Eosinophils have the function called anti-allergic. Okay, anti-allergic and anti-parasitic. Anti-allergic and anti-parasitic என்னன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டஸ்ட், ஒரு போலன் கிரெயின்ஸ், ஏதாவது ஒரு காக்ரோச் பட்டாலோ இல்லை ஜுவல்ஸ் போட்டாலோ சில பேருக்கு அலர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி வரும்போது ஈஸ்னோஃபில்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் மோர். ஓகே, ஈஸ்னோஃபில்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு ஆன்டி அலர்ஜிக் சப்ஸ்டன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஆன்டி பேராசைட்டிக். நெக்ஸ்ட் கமிங் டு பேசோஃபில்ஸ். Basophils have the function. இதுக்கு ஒரு function இருக்கு. It liberate heparin and histidine. So heparin for anticoagulation use பண்ணுவாங்க, and histidine also it is one of the amino acid. So histidine and heparin இத வந்து ரிலீஸ் பண்ணோம். ஓகே, histamine and heparin ரிலீஸ் பண்ணோம். இதோட பேசோஃபிலோட ஆக்ஷன். Coming to lymphocytes, mainly an important one will be lymphocyte. WBC ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செல் தான் lymphocytes. And lymphocytes are used for immunity. It provides immunity. Okay, நம்மளுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இந்த இம்யூனிட்டி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது lymphocytes. ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து ப்ரொடியூஸ் பண்றது lymphocytes. நெக்ஸ்ட்,
Next, we are going to see what is neutrophils, okay, and the morphology of leukocyte வந்துட்டோம். அதில் வந்து neutrophils அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Neutrophils. Each ஒரு செல் பத்தியும் பார்ப்போம் WBCல. ஃபர்ஸ்ட் வந்து neutrophils, okay. So this is the structure of neutrophil, okay. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, the diameter of the neutrophil is 10 to 12 μm. இதோட diameter, full diameter வந்து 10 to 12 mu, okay. And இந்த ஃபுல்லா வந்து it contains of more lobes இல்ல, so more lobes இருக்கு. 1 2 3 4 5 6 7 lobes இருக்கும், okay. 2 to 7 lobes இருக்கும். அண்ட் இந்த லோப்ஸ் வந்து நியூட்ரோஃபில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஏஜ் ஆகுதோ, ஓல்டர் ஆக 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 நியூட்ரோஃபில் சொல்றேன், ஓகே, நம்பேட்ல நியூட்ரோஃபில்ஸ் ஓல்டு ஆக ஆக சைஸ், இந்த லோபோட சைஸும் அதிகமாயிட்டு இருக்கும், ஓகே. யங்கர் நியூட்ரோஃபில்ஸ்க்கு வந்து ஒரு 1 to 2 லோப்ஸா இருக்கும், வேற ஓல்டர் இருக்குன்னா 2 to 7 lobes இருக்கும், ஓகே. ஸோ diameter will be 10 to 12 μm and lobes will be increased when neutrophils get older. Neutrophils old ஆக lobes increase ஆயிட்டே இருக்கும். younger neutrophilsக்கு வந்து 1 to 2 lobes தான் இருக்கும், whereas ரொம்ப older neutrophilsக்கு 2 to 7 lobes இருக்கும், okay. and cytoplasm பாத்தீங்கன்னா தெரியும், they are stained, granules இருக்கு. so இது வந்து based on granulocyteல ஒரு டைப் தான் neutrophils. so இது ஃபுல்லா granules, cytoplasm ஃபுல்லா granules இருக்கு. அண்ட் இது வந்து லேஷ்மேன் ஸ்டெயின் இருக்கு. லேஷ்மேன் ஸ்டெயின்னா ஒரு ஸ்டெயினிங் மெத்தட் அது. அந்த ஸ்டெயின் மூலியமா நம்ம ஸ்டெயின் பண்ணோம்னா there will be violet கலர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சைட்டோபிளாசம் ஃபுல்லா violet கலர்ல இருக்கும், ஓகே. அண்ட் இதோட லைஃப் டைம் எப்பவுமே அந்த WBCயோட கவுண்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 10 daysன்னு சொல்லுவோம். பட் ஈச் WBCக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளட்டோட லைஃப் ஸ்பேன், பிளட்ல வந்து நியூட்ரோஃபில்ஸ் எவ்வளவு நேரம் இருக்குன்னா ஒரு 6 to 7 hours தான் இருக்கும், ஓகே. ஸோ 6 to 7 hours பிளட்ல இருக்கும். அண்ட் டிஷ்யூஸ்ல போய் அது எவ்வளவு நேரம் இருக்குன்னா 1 to 4 days இருக்கும், ஓகே. 6 to 7 hours in blood and tissuesல அது டீக்ரேட், அந்த பிளட்ல டீக்ரேட் ஆயிட்ட அப்புறம் அப்படியே டிஷ்யூஸ்க்கு வந்து அதுல செட்டில் ஆயிடும். தட் இஸ் 1 to 4 days செட்டில் ஆயிடும், ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த நியூட்ரோஃபில்ஸ், ரைட், ஓகே. இந்த நியூட்ரோஃபில்ஸை வந்து கிரானியூல்ஸ்ல they are the granulocyte, அதனால கிரானுலோசைட்னால பிரைமரி ஏரோஃபிலிக் கிரானியூல்ஸ் அண்ட் செகண்டரி கிரானியூல்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க, ஓகே. பிரைமரி ஏரோஃபிலிக் கிரானியூல்ஸ் இதுல என்னென்னலாம் இருக்கும்னா some lysosomal enzymes, okay, and hydrolytic enzyme and myeloperoxidase. இந்த மாதிரி சில என்சைம்ஸ் எல்லாம் இந்த பிரைமரி ஏசோஃபிலிக் கிரானியூல்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். கமிங் டு செகண்டரி கிரானியூல்ஸ்ல சில சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இருக்கு. அந்த என்சைம்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் will be vitamin B12 binding protein. Vitamin B12 binding protein இது வந்து கண்டெயின் ஆயிருக்கும். அண்ட் லாக்டோஃபெரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்கும். இது வந்து செகண்டரி கிரானியூல்ஸ்ல கண்டெயின் ஆயிருக்கும், ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ். அதாவது பிரைமரி கிரானியூல்ஸ், அந்த கிரானியூலை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஏரோஃபிலிக் கிரானியூல்ஸ் அண்ட் செகண்டரி கிரானியூல்ஸ் அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க, ஓகே. கமிங் டு த ஃபங்க்ஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் அப்படியே டயக்ராம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வெரி ஈஸி ஃபார் யூ, ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பிளட் வெசல். நார்மலா நியூட்ரோஃபில்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? phagocytosis, அதான் சொல்லணும். செல்லை வந்து ஈட் பண்ணிடும், செல்லை முழுங்கிடும், ஓகே. அது லாஸ்ட் ஸ்டேஜ் நடக்க போகுது. என்ன ஆக போகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நார்மலி phagocytosis is the function of neutrophil, okay. அண்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். அதாவது இப்போ ஒரு போருக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க, அப்புறம் தான் ராஜா, அப்படி கிங் குயின் அப்படி அனுப்புவாங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சோல்ஜர் அனுப்புவாங்க. அந்த சோல்ஜர் தான் நியூட்ரோஃபில்ஸ். ஏதோ ஒரு பாக்டீரியா, வைரஸ், பாராசைட், ஃபங்கை ஏதோ ஒன்று வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் WBCக்கு நியூட்ரோஃபில்ல தான் அனுப்புத்தோம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் செல் லைன் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்டா இந்த நியூட்ரோஃபில்ல அனுப்புவாங்க, ஓகே. ஸோ இங்க பிளட் வெசல்ஸ் இருக்கு, ரைட்.
இங்க blood vessels இருக்கு. இங்க வந்து சில cells. So vascular endothelial cells, right? இது வந்து endothelial cells. இங்க endothelial cells இருக்கு. Okay. So endothelial cells are placed in this blood vessels. Okay. இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கேன்ல அது வந்து ஸ்டார் வந்து பாக்டீரியா. ஓகே, the star is bacteria or virus, ஏதோ ஒரு foreign substances வருது. இப்ப இந்த கிரீன் கலர் இந்த வாஸ்குலர் எண்டோதீலியல் லேயரோட அட்டாச் ஆயிருக்குங்க பாருங்க, அது வந்து செலக்டின். ஓகே, the name for this substance is called selectin. இந்த செலக்டின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ் அட்ராக்ட் பண்ணும். நியூட்ரோஃபில்ஸ் இங்க வா, இங்க வந்து ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்திருக்கு அப்படின்ட்டு இதுதான் போய் சிக்னலை தரும். இந்த செலக்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஓகே, இந்த சிக்னல் தந்த அப்புறம் நியூட்ரோஃபில்ஸ் வந்து அட்டாச் ஆயிடும். அட்டாச்மெண்ட் எங்க நடக்கும்னா இங்க இந்த வாஸ்குலர் எண்டோதீலியல் லேயரோட மேல சர்ஃபேஸ்ல தான் நடக்கும். ஓகே, இந்த எதனால நடக்குதுன்னா பை நியூட்ரோஃபில் அடெஷன் மாலிக்யூல். அடெஷன்னா அட்டாச். ஓகே, நியூட்ரோஃபில்ஸ் அடெஷன் மாலிக்யூல் அட்டாச் ஆகுது. ஸோ நியூட்ரோஃபில் அடெஷன் மாலிக்யூல். இந்த ப்ராசஸ் பேர் வந்து மார்ஜினேஷன் சொல்லுவாங்க. அப்பதான் மைக்ரேட் ஆகி மார்ஜினேட் ஆகும், அங்கதான் வந்து புதையுது. ஸோ மார்ஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ். ஓகே, செலக்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸால நியூட்ரோஃபில்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, அந்த நியூட்ரோஃபில்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்ட அப்புறம் ஓகே நான் வரேன்ட்டு வந்து வாசோதீலியம் எண்டோதீலியம் சர்ஃபேஸ்ல வாஸ்குலர் எண்டோதீலியல் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகிடும். அண்ட் இந்த அட்டாச் எப்படி ஆகுதுன்னா பை நியூட்ரோஃபில் அடெஷன் மாலிக்யூல் அப்படின்ற ஒரு பொருளால் ஆகுது. அண்ட் அந்த ப்ராசஸ் பேர் வந்து மார்ஜினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மார்ஜினேஷன் கம்ப்ளீட் ஆயிட்ட அப்புறம் இந்த செல்ல வந்து அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, சில போர்ஸ் இருக்கும் இல்ல, அந்த போர்ஸ் வழியா உள்ள வந்து ஸ்குவீஸ் பண்ணும், உள்ள வந்து இழுக்கும். அந்த உள்ள ஸ்குவீஸ் பண்ற ப்ராசஸ் பேர் வந்து டயாபெடிசிஸ். ஓகே, டயாபெடிசிஸ். அண்ட் இந்த டயாபெடிசிஸ் எப்படி நடக்குதுன்னா பை சம் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் இது. இந்த கிரீன் ப்ரோட்டீன் வந்து தட் இஸ் கால்ட் ஆக்டின். ஓகே, ஆக்டின். இந்த கிரீன் ப்ரோட்டீன் பேர் வந்து ஆக்டின். அண்ட் இந்த பிளாக் ப்ரோட்டீன் பேர் வந்து மயோசின் 1. ஓகே, மயோசின் 1. இந்த ரெண்டு புரோட்டீன் மூலியமா தான் இந்த டயாபெடிசிஸ் நடக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஜினேஷனுக்கு அப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ்ல சில போர்ஸ் இருக்கும், சில ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா இந்த செல் அந்த நியூட்ரோஃபில் அந்த பாக்டீரியா எல்லாம் சேர்த்து நான் வந்து உள்ள இழுக்கணும். அப்போ இழுக்கணும்னா இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் தேவை. இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் அங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணி டயாபெடிசிஸ் மூலியமா இந்த டயாபெடிசிஸ் வந்து நடக்கும். டயாபெடிசிஸ் மூலியமா அந்த நியூட்ரோஃபில்ஸும் பாக்டீரியாவும் உள்ள வந்துடும். ஓகே, பிளட் வெசல்குள்ள. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே, இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் the neutrophils are attached to the site of inflammation. எங்க இன்ஃப்ளமேஷன் ஆச்சோ அந்த சைட்ல வந்து அட்டாச் ஆகும். ஓகே, அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன சைட்ல அட்டாச் ஆகிற பேர் வந்து அந்த ப்ராசஸ் பேரு கீமோடாக்சிஸ். ஓகே, இந்த கீமோடாக்சிஸ்ன்றது எப்படி நடக்கும்னா சைட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்ல நியூட்ரோஃபில் அட்ராக்ட் ஆகும் போது. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த கீமோடாக்சிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா சப்போஸ் அந்த ஏரியால இங்க ஏதோ அந்த வர ஏரியால காம்போனன்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்னா C5 C4 அப்படின்ற காம்ப்ளிமெண்ட். சப்போஸ் அங்க C5 இருக்கு, ஸோ C5 காம்ப்ளிமெண்ட் இருந்தாலோ இல்ல லூக்யூட்டரைன்ஸ்ன்ற சப்ஸ்டன்ஸ் இருந்தாலோ இல்ல இந்த பேசோஃபில்ஸ் லிம்போசைட்ஸ் மாஸ்ட் செல் இது வந்து ஒரு பாலிபெப்டைடு புரோட்டீன்ஸோ பாலிபெப்டைட்ஸோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த கீமோடாக்சிஸ்ன்றது ப்ராசஸ் ஆகும். ஓகே, கீமோடாக்சிஸ்னா என்னன்னா நியூட்ரோஃபில்ஸ் ஒரு சைட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆன சைட்ல அட்டாச் ஆகுறது தான் இந்த கீமோடாக்சிஸ். கீமோடாக்சிஸ் எப்ப நடக்கும்னா அந்த சில சப்ஸ்டன்சஸ் அந்த இடத்துல இருக்கும் போது. அந்த என்னென்ன சப்ஸ்டன்சஸ்னா காம்ப்ளிமெண்ட் C5 காம்பனன்ட் அண்ட் நியூக்ளியோ தட் இஸ் லூகோடரைன்ஸ் அண்ட் இந்த மாஸ்ட் செல் பேசோஃபில்ஸ் லிம்போசைட்ஸ் எல்லாம் சில பாலிபெப்டைட் ரிலீஸ் பண்ணும்போது இந்த காம்ப்ளிமெண்ட் அதாவது கீமோசைட்டோசிஸ் நடக்கும். ஓகே, ஆஃப்டர் என்ன பண்ணும்னா இந்த இப்ப அந்த நியூட்ரோஃபில்ஸ் இருக்கு, உள்ள அந்த பாக்டீரியாஸ் இருக்கு. ஓகே, அட்ராக்ட் ஆயிடுச்சு அந்த பாக்டீரியா கூட. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எங்கேயும் நான் வந்து சண்டை போட போறேன்னா நான் வந்து ஒரு மாஸ்கோ இல்ல வேற ஏதாச்சும் முகத்தை மாத்திட்டு போகணும். அப்பதான் நான் யாருன்னு தெரியாது, ரைட்? அப்பதான் நான் அந்த அவங்களுக்கு எதிரின்னு தெரியாது. அதே மாதிரி இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து இதோட தன்மையை காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக சில பிளாஸ்மா ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, that is called plasma factors.
பிளாஸ்மா ஃபேக்டர்ஸ் ஆடாகும். அந்த பிளாஸ்மா ஃபேக்டர்ஸ் பேர் வந்து ஆப்சோனின் சொல்லுவாங்க. அதாவது அதோட தன்மையை வந்து வெளிப்படையா காட்டாம மறைமுகமா காட்டுறது. ஓகே, ஸோ நான் வந்து அவங்க அவங்க கேங்ல வந்து நான் சேர்ந்து அவங்கள பத்தி தெரிஞ்சு அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்சோனைசேஷன். ஆப்சோனைசேஷன்னா அதோட அதோட கேரக்டரை மாத்திக்கிறது. அவங்களோட டெஸ்ட்ராய் பண்றதுக்காக கேரக்டரை மாத்தி நான் உள்ள போறேன். ஓகே, ஸோ போயிட்டு இந்த ஆப்சோனின்ஸ்ன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பிளாஸ்மா ஃபேக்டர். ஸோ பிளாஸ்மா ஃபேக்டர்லாம் அது கொஞ்சம் இப்படி கொடுத்து லைக் ஐஜிஜி காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் அந்த நியூட்ரோஃபில்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். அது மாதிரி ஆயிட்டு நெக்ஸ்ட் இட் லீட்ஸ் டு phagocytosis. இது வந்து ஒரு சூடோபோட்ஸ் மாதிரி தெரியும். சூடோபோட்ஸ்னா ஃபால்ஸா தெரியும். அவங்க குரூப் தான், ஆனா அவங்க அங்க நடக்கிறத நான் இங்க எடுத்துட்டு வந்து சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ற மாதிரி. நியூட்ரோஃபில்ஸும் அதே மாதிரிதான், ஒரு துரோகம் மாதிரி பண்ணோம். ஓகே, ஸோ அதை வந்து அந்த பாக்டீரியாவை எடுத்துட்டு அதை வந்து phagocyte கவர் பண்ணி என்கல்ஃப் பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் phagocytosis. அது வந்து ஒரு ஃபால்ஸா காட்டிக்கும். ஓகே, தட் இஸ் pseudopods. Then pseudopods happens. இது வந்து pseudopods. This is about function. Okay, one more time I will explain the functions. So first function வந்து it is the neutrophils are used for phagocytosis. Okay, இது வந்து first cell line defense. Okay, blood cells, blood vessels இருக்கு, அதுல endothelial cells எல்லாம் இருக்கு. First இங்க ஒரு பாக்டீரியா, வைரஸோ, phagocyte ஏதோ ஒரு பாராசைட்டோ ஃபங்கையோ வரும்போது செலக்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சிக்னல் கொடுக்கும் நியூட்ரோஃபில்ஸ்க்கு. நியூட்ரோஃபில்ஸ் இங்க வந்து ஏதோ ஒரு பேடான சப்ஸ்டன்ஸ் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு. ஸோ நியூட்ரோஃபில்ஸ் போய் இந்த நியூட்ரோஃபில் அடேஷன் மாலிக்யூல் அப்படின்ற அந்த செல்லுல போய் அட்டாச் ஆகிடும். அந்த ப்ராசஸ் பேர் வந்து மார்ஜினேஷன். அண்ட் இந்த மார்ஜினேஷன் கம்ப்ளீட் ஆயிட்ட அப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ்ல சில போர்ஸ் இருக்கும், அதுக்கு செல்லுக்குள்ள இறங்கணும். இப்போ ஓகே, அந்த செல்லுக்குள்ள இறங்கிறதுக்கு ஒரு 2 புரோட்டீன் தேவைப்படுது. அந்த புரோட்டீன் பேர் வந்து ஆக்டின் அண்ட் மயோசின் 1. இந்த மூலியமா இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஸ்குவீஸ் ஆகுது. ஸ்குவீஸ் ஆகிட்டு அந்த பாக்டீரியா உள்ள எடுத்துட்டு வர பேர் வந்து டயாபெடிசிஸ். டயாபெடிசிஸ்க்கு அப்புறம் கீமோடாக்சிஸ் என்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். கீமோடாக்சிஸ்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஒரு சைட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் சைட்ல வந்து போய் அட்ராக்ட் ஆயிடும். அது பேர் தான் கீமோடாக்சிஸ். இந்த கீமோடாக்சிஸ் எப்பெல்லாம் நடக்கும்னா, சப்போஸ் இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தா. ஓகே, சப்போஸ் இந்த C5 காம்ப்ளிமெண்ட், லூக்யூடெரைன்ஸ், பாலிபெப்டைட் இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தா இந்த கீமோடாக்சிஸ் வந்து நடக்கும். ஆஃப்டர் கீமோடாக்சிஸ் அந்த வால்ல போய் ஜாயின் ஆயிட்ட உடனே அது வந்து ஒரு மாஸ்க் போட்டு முடிக்கும். இதுதான் என்னோட உண்மையான முகம், உண்மையான முகத்தை மூடிக்கிட்டு பொய்யான ஒரு முகத்தை காட்டும். அதுக்கு வந்து மாஸ்க் போடுற மாதிரி இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து சில பிளாஸ்மா ஃபேக்டர்ஸை அதுக்கு ஆட் பண்ணிக்கும். இந்த பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம எதிரின்னு தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஆப்சோனின் லைக் சப்ஸ்டன்சஸ், ஐஜிஜி, காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கும். அந்த ஆட் பண்றது வந்து ஆப்சோனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் அது ஒரு சூடோபோட்ஸா, ஒரு ஃபால்ஸா மாறி, அதாவது எதிரின்னு தெரியாம அதை வந்து பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணிடும். ஓகே, அந்த என்கல்ஃப் பண்றது தான் phagocytosis. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ். அட் லாஸ்ட் நியூட்ரோஃபில்ஸோட லாஸ்ட் பார்ட் வந்து ஆர்னெத் கவுண்ட்ஸ். ஆர்னெத் கவுண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ டெக்னிக். நியூட்ரோஃபில்ஸை கவுண்ட் பண்றது தான். ஓகே, நியூட்ரோஃபில்ஸை அக்கார்டிங் பேஸ்ட் ஆன் தேர் லோப்ஸ், எவ்வளோ லோப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்னெத் கவுண்ட், நியூட்ரோஃபில்ஸ் அவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு இவங்களா கவுண்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கல். ஓகே, ஆர்னெத் கவுண்ட்ஸ். ஆர்னெத் கவுண்ட்ஸ் மீன்ஸ் based on lobes வந்து identifying the neutrophils. நியூட்ரோஃபில்ஸ் எவ்வளவு இருக்கு, கவுண்ட், நியூட்ரோஃபில்ஸ் கவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கு based on the lobes. இப்போ younger neutrophilsனா it have younger neutrophils. Young neutrophils have 1 to 2 lobes. Okay, and old neutrophils have 6 to 7 lobes. இதான் வந்து இதோட திங். பட் நார்மலா 2 to 7 இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் யங் வந்து 1 to 2 இருக்கும், ஓல்டு வந்து 6 to 7 இருக்கும். சப்போஸ் சர்க்குலேஷன்ல யங் நியூட்ரோஃபில்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா தென் the bone marrow activation. hyper active bone marrow இருக்குன்னு அர்த்தம். bone marrow ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் younger neutrophils ரொம்ப இருந்துச்சுன்னா. ஓகே, so bone marrow
hyperactive bone marrow. Okay, hyperactive bone marrow. Suppose older அதிகமா இருந்துச்சு, older neutrophils அதிகமா இருந்துச்சுன்னா it is known as bone marrow suppression. இன்னும் bone marrow வந்து ஆக்டிவா இல்ல, ரொம்ப அது டல்லா இருக்கு, லேசியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so bone marrow suppression. The count and based on the lobes வந்து அந்த neutrophils கவுண்ட் பண்றது தான் இந்த ஆர்னட்ஸ் கவுண்ட். ஓகே, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யங் வந்து 1 to 2 லோப்ஸ் இருக்கும், ஓல்டு வந்து 6 to 7 லோப்ஸ் இருக்கும். சப்போஸ் யங் நியூட்ரோஃபில் சர்க்குலேஷன்ல அதிகமா இருந்துச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போதுன்னா போன் மேரோ வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஓல்டு நியூட்ரோஃபில்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா போன் மேரோ வந்து சப்ரஸ் ஆயிருக்கு, ரொம்ப லேசி ஃபெட்டிகா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் இந்த கவுண்ட் வந்து பெரிஃபரல் ஸ்மியர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். மைக்ரோஸ்கோப்ல நம்ம அந்த நியூட்ரோஃபில்ஸ் பிளட் எடுத்து அந்த நியூட்ரோஃபில்ஸை பார்க்கும்போது பெரிஃபரல் ஸ்மியர்லேயே அந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து இருக்கும், இவ்வளவு லோப்ஸ் இருக்குன்ட்டு காட்டும். அதுலயே வந்து பெரிஃபரல் ஸ்மியர்ஸ்லயே வந்து பார்த்துடலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் நியூட்ரோஃபில்ஸ். Next we are going to see the next leukocyte, eosinophils. Okay, so eosinophil na enna, adhe mari neutrophils mari da idukku action irukku. Okay, but there are some differences, right? So this is the structure of eosinophil. Eosinophil oda structure is okay, and eosinophil oda diameter pathina 10 to 14 mu. Okay, the diameter of the eosinophil is 10 to 14 mu. And இதோட WBC ல eosinophil எவ்வளவு percent இருக்கானா 1 to 4%. ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் கவுண்ட் வந்து 1% to 4% ஆஃப் eosinophil வந்து present ஆயிருக்கும். ஓகே, and coming to the nucleus, இந்த நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா so two lobed nucleus, ரெண்டு lobe nucleus இருக்கு, spectacle shape. so specs போடுவோம்ல, specs shapeல nucleus இருக்கு, lobes. ஓகே, so spec shaped lobe, specs lobe இருக்கு. ஓகே, two lobes இருக்கும். And coming to cytoplasm, the cytoplasm fulla it is oval shaped, round shaped, coarse granules. இது வந்து ஒரு granulocyte type, right? Eosinophil is a granulocyte type. So granulocyte typeல coarse granules, oval shaped, round shaped cytoplasm இருக்கு, and full of acidic in nature. Neutrophils பாத்தீங்கன்னா blue இருக்கும், red இருக்கும், ரெண்டு dots, blue color and red color dots இருக்கும். அதனால acid and base ரெண்டுமே கலந்தது தான் நியூட்ரோஃபில். பட் eosinophil full of acidic. ஓகே, ரெட் டாட்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஸோ ஃபுல்லா அசிடிக்கால ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் எப்படி நம்ம நியூட்ரோஃபில் லேஷ்மேன் ஸ்டைல்ல வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணோம், நம்ம கலர் பண்ணி ஒயிட் கலர்ல வந்துச்சோ, அதே மாதிரி இங்க வந்து இயோசின் ஸ்டெயின் பண்ணுவோம். ஓகே, ஸ்டெயின் நேம்ட் as இயோசின் ஸ்டெயின். ஸோ இயோசின் ஸ்டெயின் வந்து இட் கிவ்ஸ் ஆரஞ்சு கலர். ஓகே, ஆரஞ்சு கலர்ல வந்து நம்மளுக்கு கொடுக்கும், ஆரஞ்சு கலர்ல அந்த லோப்ஸ் வந்து தெரியும், அண்ட் சைட்டோபிளாசம் ஆல்சோ லோப்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல தெரியும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் eosinophil. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளட்ல இதோட லைஃப் ஸ்பேன். ஓகே, லைஃப் ஸ்பேன் வந்து பிளட்ல வந்து ஒரு 6 to 8 hours இருக்கும். ஓகே, 6 to 8 hours பிளட்ல, டிஷ்யூஸ்ல 4 to 5 days. 4 to 5 days in tissues. பிளட்ல முடிஞ்ச அப்புறம் அந்த டிஷ்யூஸ் போய் மைக்ரேட் பண்ணி அப்படியே டிராவல் ஆகி டிஷ்யூஸ்ல போயிட்டு ஒரு 4 to 5 days அங்க இருக்கும். அதுதான் eosinophil வருது. ஓகே, கமிங் டு த ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். இப்ப சேம் பிளட் வெசல்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஒரு பாராசைட். ஓகே, நார்மலா eosinophil ஃபங்க்ஷன் என்ன? ஆன்டி அலர்ஜிக் அண்ட் ஆன்டி பாராசைட்டிக்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆன்டி அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து eosinophil வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாராசைட். ரெடி? திஸ் இஸ் த பாராசைட். அண்ட் இந்த பாராசைட் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ eosinophil have to attack the parasite. இப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற eosinophil, ஸோ இது ஒரு eosinophil, அப்புறம் இங்க ஒரு eosinophil இருக்கும், நெக்ஸ்ட் இங்க ஒரு eosinophil. ஸோ இந்த மாதிரி eosinophils எல்லாம் போயிட்டு பாராசைட்டோட பைண்ட் ஆயிடும். ஓகே, பாராசைட்டோட eosinophil வந்து பைண்ட் ஆயிடும். Parasite is a microorganism, right? So parasitoட அந்த eosinophil bind ஆயிட்டு it releases some hydrolytic enzymes. இந்த parasitoட இந்த eosinophil bind ஆயிட்டு it releases some hydrolytic enzymes. Hydrolytic
proteins, hydrolytic proteins. Okay, hydrolytic proteins வந்து அதை eject பண்ணும். And some superoxides. இந்த மாதிரி சில proteins வந்து இந்த eosinophil parasite கூட bind ஆயிட்டு அதை release பண்ணும். And இந்த release பண்றதுக்கு மூலமா the parasite will destroy. The parasite வந்து destroy ஆயிடும். Okay, so this is about the function. What from first சொல்றேன், eosinophil when parasite நம்ம bloodல நுழைஞ்சாலே eosinophil count increase ஆயிடும். Okay, when eosinophil count increases there is a parasite. So parasite இருக்கு, eosinophil count increase ஆகுது, and eosinophil அங்க இருக்கிற eosinophil எல்லாம் parasite கூட bind ஆயிட்டு it releases some hydrolytic proteins, major proteins வந்து release பண்ணுது. And like hydrolytic protein, superoxide இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறம் இது ஃபுல்லா அப்படியே இந்த parasite destroy பண்ணிடும். Okay, destroy the parasite. And after destroying, இந்த eosinophil வந்து after destroying it release the chemotaxis process. Chemotaxis na so அந்த eosinophil வந்து it attract at the site of inflammation. அந்த inflammation siteல போய் attract ஆகும். எங்க இன்ஃப்ளமேஷன் நடந்தோ அந்த சைட்ல போய் அட்டாச் ஆயிட்டு இப்போ அந்த கீமோடாக்சிஸ் ப்ராசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கீமோடாக்சிஸ்னா சில சப்ஸ்டன்ஸ் லைக் காம்ப்ளிமெண்ட், C5, நியூட்ரோஃபில்ஸ்ல சொன்ன மாதிரி தான். ஓகே, பாலிபெப்டைட்ஸ் இது மாதிரி ரிலீஸ் ஆகும் போது இந்த கீமோடாக்சிஸ் ஃபேக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த கீமோடாக்சிஸ் ஃபேக்டர்ல மாஸ்ட் செல், பேசோஃபில்ஸ், இந்த சில செல்ஸ், மாஸ்ட் செல்ஸ், பேசோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ் இந்த செல்ஸ் எல்லாம் சில டீடாக்சிஃபிகேஷன் ஃபேக்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, தட் இஸ் கீமோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ். கீமோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் which causes detoxification. Okay, so this is what happens. First வந்து சொல்றேன், ஒரு eosinophil இருக்கு, எல்லாம் eosinophil bloodல போயிட்டு இருக்கு. ஒரு parasite வந்து நம்ம உடம்புல என்டர் ஆகும் போது eosinophil count ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போது eosinophil will bind to the parasite. இப்படியே போய் அட்டாச் ஆயிட்டு சில மேஜர் ப்ரோட்டீன்ஸ், ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ், அப்புறம் வேற சூப்பர் ஆக்சைடு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த parasite டெஸ்ட்ராய் ஆயிடும். டெஸ்ட்ராய் ஆயிட்ட அப்புறம் இந்த டெஸ்ட்ராய் பண்ண eosinophils நேரா கீமோடாக்சிஸ் ஃபேஸை வந்து அட்டென்ட் பண்ணும். இந்த கீமோடாக்சிஸ்ல என்ன நடக்கும்னா, நார்மலா இந்த மாஸ்டர் செல் ரிலீஸ் பண்ற அந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கீமோடாக்சிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் போயிட்டு டீடாக்சிஃபிகேஷன் டாக்ஸிக் ஆகாம, ஓகே, டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி eosinophil வந்து இதுவாயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் eosinophils. அண்ட் eosinophil வந்து ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம மைல்டு பைகோசைட்டிக் ஆக்டிவிட்டியும் இருக்கு. பைகோசைட்டிக்னா அந்த டெஸ்ட்ராய் பண்ற ஆக்டிவிட்டி, அதாவது செல் ஈட்டிங் ஆக்டிவிட்டியும் இருக்கு. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் mild phagocytic activity. Okay, and one more thing I just want to say, in the granules irukku, right? Granulocyte தான் eosinophils. So in the granules வந்து என்னென்ன contain ஆயிருக்குன்னா, it contains some major proteins contain ஆயிருக்கு. அந்த major proteins என்னன்னா, first will be hydrolytic proteins and lysophospholipase, and we have aryl sulfatase B. Okay, so these are the substances. Okay, so this eosinophil வந்து it will act on GIT. Okay, so GIT like stomach, the mucus layer இருக்கும் GIT ல. So some mucus layer will be here, and the mucus layers வந்து act பண்ணும், and local immunized by in the GIT, mucous layer of GIT, and in the nasopharynx, nasal cavity, nasal line la வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே, இந்த respiratory tract, okay, respiratory tractல and urinary bladder, urinary tractலயும்
It is local immunity produced by eosinophils. Okay, so this is about eosinophil. Now இப்போ நம்ம பார்க்க போறது வந்து basophils. So basophilன்றது WBC ல granulocyte, agranulocyte. Granulocyte last type தான் basophils. Okay, the name refers basic. So basic full basic of granules இருக்கு. Okay, basophilic granules. And இதோட diameter பாத்தீங்கன்னா 8 to 10 mu, right? ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைம். அண்ட் இந்த basophils வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். WBCல ரொம்ப டிஃபரன்ஷியல் கவுண்ட் கம்மியா இருக்கிற ஒரே WBC basophils தான். அண்ட் இந்த டிஃபரன்ஷியல் கவுண்ட் வந்து 0 to 1%. ஸோ 0 to 1% மட்டும்தான் basophils வந்து நார்மல் வேல்யூ. அதுக்கு மேலே கீழே போனாலும் there is a defect. Okay, and coming to the nucleus, இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா it is not in a regular shape. ஒரு ரெகுலர் ஷேப்ல இல்லை, irregular ஷேப்பா இருக்கு. அண்ட் கொஞ்சம் பார்த்தோம்னா there is the S-shaped nucleus. Okay, S-shaped nucleus. Cytoplasm full of basophilic. Okay, whereas neutrophil acidic and basic. Okay, and eosinophil வந்து acidic இருந்துச்சு, basophilic வந்து basic. Okay, and coming to the cytoplasm, round and coarse granules இதெல்லாம் present ஆயிருக்கு. Okay, இந்த granulesல சில substance present ஆயிருக்கு. There are some substance present in granules. என்னென்ன substanceனா first heparin, main thing heparin. Okay, and histamine, acid peptides, acid peptide. Okay, and protease. So these are the enzymes and the proteins present in granules. In the granules இந்த substance எல்லாம் present ஆயிருக்கு. Okay, and basophil action duration பாத்தீங்கன்னா bloodல வந்து short timeல தான் இருக்கும். Okay, bloodல very short time, and then tissuesல லேட்டரா அது எப்ப தேவையோ அப்ப travel ஆயிருக்கும். later migrate. Okay, migrate to tissue. bloodல shorter timeல தான் present ஆயிருக்கும், and tissuesல லேட்டரா போய் எப்ப தேவையோ அது போய் அங்க travel ஆகி migrate ஆயிடும். Okay, this is the duration of basophils. Coming to the functions of basophil. Actually, this function of basophil, it includes heparin. So முதல்ல WBC ல டைப் எடுக்கும்போது basophil used to liberate or release the heparin and histamine அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். So first heparin is used to anticoagulate the blood. So clot ஆகாம blood வந்து கட்டி ஆகாம பார்த்து இது so anticoagulant. Okay, next histamine for allergic reaction. Any allergic reaction வந்தா histamine release ஆகும் மோரா. Okay, so histamine for allergic reaction. At last, what and acid peptides, proteins இதெல்லாம் இருக்கும், but it also releases some proteins like serotonin and bradykinin. இந்த மாதிரி சில substances வந்து ரிலீஸ் பண்ணும். and இந்த substance எதுக்கு யூஸ் ஆகும்னா for inflammatory process. Okay, so inflammatory process. Okay, this is about basophils. Next, the agranulocyte WBC, that is monocyte. So agranulocyte WBC la first பார்க்க போறது monocyte. Okay, இந்த monocyte, it is a very large cell. Okay, so இது வந்து ஒரு large cell சொல்லுவாங்க. It is a very large cell. Okay, and the diameter of the monocyte is 12 to 18 mu. Okay, diameter வந்து 12 to 18 mu. and இந்த nucleus ஓட structure பாத்தீங்கன்னா so இதோட structure it is identified by ஒரு kidney shaped structure or horseshoe shaped structure. ஒரு kidney shapeல இருக்கு, horseshoe shapeல இருக்கு. Okay, and the structure of nucleus and no granules. Very important point, absence of granules. எந்த ஒரு granules இல்ல, but இத வந்து stain பண்ணும்போது pale blue-ஆ இருக்கும். Okay, but it's not a basophilic, no granules, but
பேல் ப்ளூவா ஸ்டெயின் பண்ணும்போது மட்டும் கலர் பண்ணும்போது மட்டும் மைக்ரோஸ்கோப்ல பேல் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் மோனோசைட். அண்ட் இதோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட டியூரேஷன் பிளட்ல வந்து 10 to 20 ஹார்ஸ் இருக்கும். 10 to 20 ஹார்ஸ் இன் பிளட்ல 10 to 20 ஹார்ஸ் இருக்கும். அண்ட் பிளட்ல immature form in blood. After 10 to 20 hours அப்புறம் இது நேரா போய் டிஷ்யூஸ்ல ஸ்டே ஆயிடும். ஓகே, it stays straightly to the tissues. And the tissuesல இந்த monocyte it becomes macrophage. Monocyte macrophage மாறும். Monocyte is an inactive, immature. And macrophage is a mature stage. Okay, so என்ன சொல்ல வரேன்னா பிளட்ல 10 to 20 ஹார்ஸ் தான் இதோட டைம். அப்புறம் நேரா டிஷ்யூஸ்ல ரீச் பண்ணிட்டு மோனோசைட் அந்த இம்மெச்சூர் ஃபார்ம் வந்து மெச்சூர் ஃபார்மா மாறிடும். தட் இஸ் மேக்ரோஃபேஜ், டிஷ்யூ மேக்ரோஃபேஜ். அண்ட் இந்த மேக்ரோஃபேஜ்ல மந்த் டு இயர்ஸ் வரைக்கும் வாழும் இந்த மோனோசைட். ஓகே, இட் ஸ்டேஸ் ஃபார் மந்த் டு இயர்ஸ். மந்த்ல இருந்து இயர்ஸ் வரைக்கும் இந்த மேக்ரோஃபேஜஸா டிஷ்யூஸ்ல இருக்கும். எந்த ஆக்ஷன் பண்ணுமோ அது பண்ணும். ஓகே, coming to the functions of monocyte. Coming to the functions of monocyte. So first function is it is a second line defense. Second cell line defense. எப்படி நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஏதாவது வார் போகும்போது ஒரு சோல்ஜர் அனுப்புறோமோ அது ஃபர்ஸ்ட் லைன். நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புவோம். சப்போஸ் அதாலையும் முடியல, அதாலையும் அந்த பாக்டீரியாவை ஸ்வெல் பண்ண முடியல அப்படின்னா they can be monocyte to be the second line. So second line ஹார்ஸ் ஒரு குதிரை எடுத்துட்டு ஓட்டுற மாதிரி. ஃபர்ஸ்ட் சோல்ஜர் போனாங்க, ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் சோல்ஜர் வந்து ஒரு குதிரை எடுத்து போற மாதிரி. ஸோ அதுதான் மோனோசைட். செகண்டா வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் செல் லைன் டிஃபென்ஸ். செகண்ட் செல் லைன் டிஃபென்ஸ். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ phagocytic action. நியூட்ரோஃபில்ஸ் மாதிரி இதுக்கும் phagocyte action இருக்கு. ஓகே, அண்ட் மெயின் திங் ஃபர்ஸ்ட் வந்து இம்மெச்சூர் ஃபார்ம்ல இருந்தது பிளட்ல, ரைட்? அது இப்ப இம்மெச்சூர் ஃபார்ம்ல மோனோசைட் பிளட்ல இருக்கும்போது அது எந்த ஆக்ஷனும் இதுவும் பண்ணாது, எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாது, அப்படியே இருக்கும், டிஃபென்ஸே பண்ணாது. ஓகே, பட் ஆஃப்டர் மேக்ரோஃபேஜ் ஆயிட்ட அப்புறம் டிஷ்யூஸ்க்கு வந்து மேக்ரோஃபேஜ் ஆயிட்ட அப்புறம் they does all எந்த டிஃபென்ஸ்னாலும் பண்ணும். ஓகே, அண்ட் இட் கேன் டைஜஸ்ட் 100 பாக்டீரியாஸ். இந்த ஒரு மேக்ரோஃபேஜ் டிஷ்யூ மோனோசைட் வந்து மேக்ரோஃபேஜஸா டிஷ்யூல கன்வெர்ட் ஆயிட்ட அப்புறம் 100 பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்றதுக்கான பவர் அதுகிட்ட. ஸோ 100 பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு பவர் இருக்கு. எப்ப நான் மோனோசைட்டா இருக்கும் போது எந்த ஒரு எதையும் டச் பண்ண முடியாதது. பட் மேக்ரோஃபேஜா டிஷ்யூஸ்ல வந்து ஆயிட்ட அப்புறம் தே கேன் டைஜஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, அப்புறம் டைஜஸ்ட் பண்ணி மீதியானத எக்ஸெல் பண்ணிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த மோனோசைட். ஓகே, இந்த மோனோசைட் பிளட்ல இருக்கும்போது இம்மெச்சூர் ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் டிஷ்யூக்கு வந்துட்டு அப்புறம் மெச்சூர் ஃபார்ம் ஆயிடும். அண்ட் இட் கேன் டைஜஸ்ட் 100 பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிச்சு. அண்ட் அதோட சைஸ் இங்க 12 to 18 பிளட்ல இருக்கும் போது. பட் அது மேக்ரோஃபேஜா ஆயிட்ட அப்புறம் அதோட சைஸ் வில் பி 80 மியூ மீட்டர். 80 மியூல இருக்கும். 18 இங்க இருக்கு, 18 இங்க இருக்கு. ஸோ அவ்வளோ லார்ஜான செல்லா மாறிடும் மேக்ரோஃபேஜா இருக்கும்போது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் த மோனோசைட்ஸ். நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ். ஸோ WBCல லாஸ்ட் டைப் அண்ட் ஏகிரானுலோசைட்டோட செகண்ட் டைப் lymphocytes. Okay, lymphocytes வந்து WBCல 25 to 30% வந்து டோட்டல் WBCல lymphocyteோட கவுண்ட். இதுக்கு மேல போனாலும் இல்ல கீழே வந்தாலும் there is a defect. Okay, and lymphocytes வந்து it is classified according to the, so I will write here lymphocyte. It is classified according morphologically classify ஆயிருக்கு. Morphological and functional. Okay, morphological ஆவும் functional ஆவும் classify ஆயிருக்கு lymphocytes.
மார்ஃபாலஜிக்கலா என்னென்ன கிளாஸிஃபை ஆயிருக்குன்னா first will be large lymphocytes, large and small. Large lymphocytes, small lymphocytes. இது வந்து large lymphocyte, small lymphocyte. Okay, large lymphocytes. First அதை பத்தி பார்ப்போம். Large lymphocyte ஓட diameter 10 to 12 mu. Okay, large lymphocyte ஓட diameter 10 to 12 mu. Large, it is a large cell. And cytoplasm வந்து large lymphocytesல more of cytoplasm இருக்கு. Okay, more cytoplasm than small. Small lymphocyte compare பண்ணும்போது largeல more cytoplasm இருக்கு. And there is no granules because Agranulocyte இது absence of granulocyte ஓட டைப்ன்றதால granules இல்லாம இருக்கு. Right. Next coming to small lymphocyte. Small lymphocyte வந்து இதோட diameter 7 mu. Okay. And இதோட cytoplasm பார்த்தனா ரொம்ப thin-ஆ nucleus பெருசா இருக்கு. But cytoplasm வந்து ஒரு thin basophilic, pale basophilic-ஆ தான் இந்த cytoplasm இருக்கு. Cytoplasmic வந்து pale, not pale, basophilic cytoplasmic. Okay. This is about large lymphocyte and small lymphocyte. Okay. Coming to the morphological. Okay. And coming to functional. Functional பார்த்தீங்கன்னா it is classified, the lymphocyte classified into T lymphocyte and B lymphocyte. Okay, T lymphocyte, B lymphocyte. But function, lymphocyte function is immunity. Yes, it involved in immunity காக ஒரு எதிர்ப்பு சக்திக்காக இந்த lymphocyte வந்து இருக்கு. T lymphocyte first பார்க்க போறது வந்து T lymphocyte. T lymphocyte. So in the T lymphocyte, it is proceeded in thymus. எங்க ஸ்டார்ட் ஆகும்னா thymus gland. So thymus gland இருக்கு, அங்க வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். T lymphocyte வந்து ப்ரொடியூஸ் ஆகும். It is produced or proceeded in thymus gland. And it is concerned with cell mediated immunity. Normal lymphocyte நாலே அது immunity produce பண்றது தான். அதுவும் T lymphocyte வந்து it is concerned or it is combined with cell mediated immunity. Cell mediated immunity. And some types of T lymphocytes இருக்கு. The first T lymphocyte will be helper T cell. T cell na T lymphocytes. Helper T cell, suppressor T cell, helper T cells, suppressor T cells, cytotoxic T cells, and memory T cell. இதெல்லாம் types of T cells. Okay. So T lymphocytes ஒரு நார்மலா இருக்கணும்னா it is proceeded in thymus gland ல இருந்து proceed ஆகும். And it is concerned with cell mediated immunity. Cell mediated immunity type ஓட T lymphocyte இது. And சில types இருக்கு. Helper T cells, suppressor T cells, cytotoxic T cells and memory T cells. இதுதான் T lymphocyte ஓட. Coming to B lymphocyte. Next functional பார்த்தீங்கன்னா B lymphocyte. B lymphocytes. Okay. So B lymphocytes இது வந்து thymus வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, ரைட்? பட் இது வந்து லோயர் அனிமல்ஸ்ல லைக் பேர்ட்ஸ் இந்த மாதிரி லோயர் அனிமல்ஸ்ல it is proceeded from bursa fabricius. bursa fabricius அப்படின்ற ஒரு பார்ட்ல இருந்து தான் இந்த B lymphocytes ப்ரொடியூஸ் ஆகுது இன் லோயர் அனிமல்ஸ்ல. ஓகே. அண்ட் இன் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபீட்டல் பாப்பாவா அம்மா வயிற்றுல இருக்கும்போது ஃபீட்டல் லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அடல்ட் ஆயிட்ட அப்புறம் போன் மேரோல இருந்து இந்த B lymphocyte வந்து ப்ரொசீட் ஆகும். ஓகே, these are the 2 points. So it is proceeded from the bursa fabricius in lower animals and fetal liver and bone marrow in the adult life. Okay. And coming to, so it is concerned with humoral immunity. This is cell mediated immunity. This is humoral immunity. Concerned with
humoral immunity. Next. So this is about the B lymphocytes. And B lymphocytes வந்து it is converted into B cells அப்படின்னா it is transformed to plasma cells. Plasma cell transform ஆயிட்டு it produces immunoglobulin. So immunoglobulins எல்லாமே produce பண்றது இந்த B cells. Okay. So this is about T lymphocyte and B lymphocyte. T lymphocyte it proceed from thymus இருந்து, but B lymphocyte it proceed from lower animals Varsa fabricus and fetal liver and bone marrow in humans. இது வந்து it concerned with cell mediated immunity, but இது வந்து it concerned with humoral immunity. Next types வந்து helper T cells, suppressor T cells,